Hello guys, welcome and welcome to Maintain Nursing Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and CLEX and OET training. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பனாரஸ் இந்தியன் யூனிவர்சிட்டி அவங்க வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நர்சிங் ரிலேட்டடாக. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனாரஸ் இந்தியன் யூனிவர்சிட்டி, முதல்ல இந்த யூனிவர்சிட்டி பற்றி சொல்கிறேன். இந்த யூனிவர்சிட்டி ரொம்பவே பெரிய யூனிவர்சிட்டி. எங்கே சுவிட்சேட் ஆகிருக்கு அப்படின்னா வாரணாசி, உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி உள்ள காலேஜஸ், எல்லா விதமான கோர்ஸ் ரன் பண்ணுற காலேஜஸ், ஸ்கூல்ஸ், கோட்ரஸ், எல்லா விதமான விஷயங்களும் நம்ம டே டு டே லைஃப்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உள்ளேயே இருக்குது. ரொம்பவே பெருசுன்னா ரொம்பவே பெரிய யூனிவர்சிட்டிங்க, சரியா? ஸோ இந்த யூனிவர்சிட்டி பனாரஸ் இந்தியன் யூனிவர்சிட்டியிலேருந்து வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் கிடச்சிது அப்படின்னா லைஃப் அப்படியே செட்டில்டு ஃபியூச்சர் இருக்கும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த யூனிவர்சிட்டியிலே எல்லாமே கிடச்சிடும், சரியா? ஸோ இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிலாம் வேகன்சி வந்ததுன்னா மிஸ்ஸே பண்ணாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ என்ன வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அண்டு வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த மூணுமே வந்து இந்த இடத்துல இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆஃப்லைன் அப்ளிகேஷனும் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் செல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, அதாவது 22 ஜான்வரி சொல்லியிருக்காங்க. அண்டு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பி நீங்கள் செட் பண்ணுறதுக்கு 27 ஜனவரி 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யூஆர் கேட்டகரியில் இருக்கீங்க, எக்கனாமிக் லிவிக்க செஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க, அண்ட் குரூப் ஏ போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நர்சிங்க்கு 2 போஸ்ட் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குரூப் ஏ போஸ்ட், குரூப் பி போஸ்ட். குரூப் ஏ போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட் நர்சிங் சூப்பரண்ட் போஸ்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே குரூப் ஏல வரும். அண்ட் நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து குரூப் பியில் வரும், சரிங்களா? ஸோ குரூப் ஏல இருக்கீங்க, நீங்கள் குரூப் ஏல இருக்க சீஃப் நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, நர்சிங் சூப்பரண்ட் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் எதுக்குமே பே பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி SC ST கேண்டிடேட்டாக இருக்கீங்கனாலும் நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. ஸோ குரூப் ஏ போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1000 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் பி போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல குரூப் ஏக்கு என்ன சேலரி, குரூப் பிக்கு என்ன சேலரின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குரூப் ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 67,700 இருக்குது, 78,800 இருக்குது. ஸோ சீனியர், அதாவது சீஃப் நர்சிங் ஆஃபீஸருக்கு 78,800 சேலரி ஸ்டார்ட் ஆகும். பேசிக் மட்டும்தான் சொல்கிறேன் நான், அலவன்ஸ் இல்லாமல். அதே மாதிரி நர்சிங் சூப்பரண்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 67,700 சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரியா? அதே மாதிரி குரூப் பி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 44,900 வந்து சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது நர்சிங் ஆஃபீஸருக்கு, சரியா? ஃபைன். ஸோ இவங்க தனித்தனியாக வந்து நிறைய வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்கன்சியோட போஸ்ட்டோட நேம் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட போஸ்ட் கோடு வச்சுருக்காங்க. அந்த கோடு வச்சு தான் நீங்கள் வந்து பேசிக்ஸ் என்னன்னு செக் பண்ணிக்க முடியும். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட், அதாவது யூஆர், எக்கனாமிக் லிவிக்க செஷன், SC ST OBC, ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நர்சிங் வேக்கன்சி மட்டும் பார்ப்போம். டோட்டலாக 4 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க. 4 ஹாஸ்பிட்டல்ஸோட வேக்கன்சி வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ சுந்தர்லால் ஹாஸ்பிட்டல், அப்புறமா செமெண்ட்ரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ட்ராமா சென்டர் அண்ட் RGSC அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹாஸ்பிட்டல் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 ஹாஸ்பிட்டலில் என்ன அப்படின்னா சீஃப் நர்சிங் ஆஃபீஸர் ஆன வேக்கன்சி யூஆரில் மட்டும்தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, சீஃப் நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சி, சரியா? அடுத்து நர்சிங் சூப்பரண்ட் வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா 2 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சி மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபீமேல் பார்த்துருவோம். ஃபீமேலுக்கு யூஆரில் 70, ஓபிசியில் 16, SCயில் 25, STயில் 30, எக்கனாமிக் லிவிக்க செஷனில் 45, ஃபிசிக்கலி சேலஞ்சில் 7 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே வந்து மேலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஆரில் 19, ஓபிசியில் 4, SCயில் 6, STயில் 3 அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனில் 11, ஃபிசிக்கலி சேலஞ்சில் 2, சரியா? ஸோ இதுதான் வந்து டோட்டலாக வேக்கன்சி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது. இது வந்து ஒரு நல்ல ஒரு வேக்கன்சி தான். அரௌண்ட் 200+ வேக்கன்சி வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும். 80-20 ரேஷியோ பற்றி இவங்க எதுவுமே பேசலை, சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் எதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவை இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீஃப் நர்சிங் ஆஃபீஸர் பார்த்துருவோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லெவல் 12 வந்து இவங்களோட
சேலரி பேக்கேஜ் இருக்க போகுது. அதாவது 78,000 இவங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து இருக்க போகுது, பேசிக் மட்டுமே. சரியா? ஸோ நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், மினிமம் 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 500 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். இந்த 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எய்தர் டீச்சிங் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கணும் அண்ட் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நர்சிங் ஆஃபீஸராகவே ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10 இயர் ஒர்க் பண்ணும்போது உங்களோட லெவல் ஆஃப் சேலரி பேக்கேஜ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் லெவல் 7 சேலரி பேக்கேஜில் உள்ளே நுழைஞ்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் 10 இயர்ஸ் போகும்போது உங்களோட லெவல் 7லேருந்து உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகி லெவல் 10 வரைக்குமே போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி லெவல் 10 வரைக்குமே போயிருக்கு, இல்லை லெவல் 11 வரைக்குமே போயிருக்கு. ஆனால் உங்களுக்கு பொசிஷன் கிடைக்கல, ஆனால் சேலரி மட்டும் கிடச்சிட்ருக்கு. லெவல் 11க்கான சேலரி வந்து உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு, ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பொசிஷன் கிடைக்கல. பொசிஷன்னா அந்த சீனியாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த பேராகிராஃப். நர்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அனாலகஸ் போஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிடச்சிச்சு, ஆனால் அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கல. சரியா? அதுதான். ஸோ மிலிட்ரியில், கவர்மெண்ட்டில், பிஎஸ்யூ இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது லெவல் 11ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 50 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே நர்சிங் சூப்பர்டென்ட் போஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெவல் 11ல் வருவாங்க, அவங்களும் 65,000 ப்ளஸ் பேசிக்கே வாங்குவாங்க. உங்களுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், ரெகக்னைஸ் நர்சிங் காலேஜில் உங்களுக்கு 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி 500 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் அதில் மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் இல்லைனா டீச்சிங் எதில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நர்சிங் சூப்பர்டென்ட் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் 500 பெட்டட் ஹாஸ்பிட்டலில், அதில் 3 இயர்ஸ் வந்து கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து லெவல் 10 சேலரி பேக்கேஜோட உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் கவர்மெண்ட்டில், செமி கவர்மெண்ட்டில், மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து இதுக்கும் வந்து 50,000 தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நர்சிங் ஆஃபீஸர் பார்ப்போம். அதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், இல்லைனா வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பிஎஸ்சி நர்சிங் இல்லை போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் ரெஜிஸ்டர் பண்ணி RNRM சர்டிஃபிகேட் வேலிடாக வச்சிருக்கணும். 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க இல்லை போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? 1 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலில். சரியா? அடுத்து நான் ஜிஎன்எம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே தான், ரிஜிஸ்டர்ட் நர்ஸாக இருக்கணும், வேலிடான RNRM சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து 30 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ரொம்ப பெருசாக சொல்லுங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் எப்பவும் போல் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே ஃபோன் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கரெக்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும். ஜேபிஜியில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், அது 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெப்சைட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஸ்வலாக நார்செட் எக்ஸாம் இல்லை இந்த மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கொடுப்பாங்க நீங்கள் சப்மிஷன் பண்ண அப்புறமாவோ ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் இவங்க வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒழுங்காக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி சப்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்தது தான், இதுக்கு மேலே நீங்கள் கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒன்ஸ் நீங்கள் சப்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்ஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதே தான். இப்போ நம்ம வந்து இந்த ஹார்ட் காப்பி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துருவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன், SC/STயில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓபிசியில் வரீங்க அப்படின்னா 8 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். SC/STயில் இருக்கீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்கே இன்க்ளூடட் இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் வரி பண்ண தேவை கிடையாது. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஃபில் பண்ணி லாஸ்ட் டேட் என்ன, ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஹார்ட் காப்பி என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் தான், இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. சரியா?
அண்ட் ஆஃப்லைன் அதாவது ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணுறதுக்கு என்ன அட்ரஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வைக்கணும். அது கூடவே அவங்க கேட்டிருக்க அந்த ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக அது கூட அட்டாச் பண்ணிடணும். சரியா? அது கூடவே வந்து ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி இந்த ஃபோட்டோ காப்பீஸ் இப்போது ஒரிஜினலோட ஃபோட்டோ காப்பீஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. எல்லாத்துலேயுமே வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணுங்கள். செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ணுங்கள். சரியா? அடுத்து என்ன அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆஃபீஸ் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரார், ரெக்ரூட்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட் செல், ஹோல்கார் ஹவுஸ், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, வாரணாசி, ஆன் ஆர் பிஃபோர் 27/1/2024, அதாவது ஜனவரி 27க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சரியா? ஸோ இதுதாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வேக்கன்சியை பற்றி. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த யூனிவர்சிட்டி நான் பர்சனலாக போயிருக்கேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ரொம்பவே நல்ல யூனிவர்சிட்டி, எல்லாமே உள்ளேயே இருக்குது. அப்ளை பண்ண மறக்கவே மறக்காதுங்க. ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்ரேஷனில் தான் இருப்பீங்க. ஸோ அது கூடவே இந்த எக்ஸாமும் ட்ரை பண்ணி அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், எக்ஸாம் சென்டர்ஸ் வருமா சார் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி அவங்க எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து வாரணாசியில் தான் வைப்பாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயின் அண்ட் ஃப்ளைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வாரணாசி போகிறதுக்கு. ஏன்னா வந்து இது ஒரு மெயின் பிளேஸ். இல்லைனா நீங்கள் லக்னோவில் இருந்து கூட நீங்கள் வாரணாசி ஈஸியாக போய் ரீச் ஆகலாம். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க இந்த வேகன்சிஸை. சரிங்களா? 80-20 ரேஷியோ பற்றி அவங்க மென்ஷன் பண்ணலை. சரியா? அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங்ஸை பற்றி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை இது வரைக்கும். அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரிய வந்தாலும் நான் அது உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேனலில் பாருங்கள். அது ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.